கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த சாயங்கால வேளையில் இந்த சேனல் வாயிலாம் கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியின் நாளா ஐயா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு விசுவாசத்தின் நாளா இன்றைக்கி துவக்கி வைக்க போகிறேன். தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமானது இது யாருக்கும் கிடைக்காதது. இது தேவனுடைய ஈவு. இந்த பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையில் இந்த ஆலியும் அமிழ்த்தப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து உங்கள் கரம் ஆழத்துலேருந்து தூக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எண்ணத்தில் மேன்மை உள்ள ஒவ்வொரு மனுஷனையும், இருதயத்தில் மேன்மையாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும், தாழ்மையற்ற ஜீவியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் விரும்பத்தக்க, நீங்கள் நேசிக்கத்தக்கக்கூடிய பாத்திரமாக மாற, பெருங்காற்று வந்தாலும் புயல் அடித்தாலும் இந்த ஜீவியத்தை, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு விலகாதபடி தாழ்மைக்கு தக்க தயவுன்னு கண்டுகொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. உங்கள் அதிகாரமுள்ள நாம வழங்கப்படட்டும். உங்கள் தயவும் உங்கள் மீட்பும் பிள்ளைகளுக்கு கிடைக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துங்க. முத்திரை மோதிரமாக எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துறேன். மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். வேதம் சொல்லுது, அவர் உங்களை மறக்க வேண்டான்னா, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யணும்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுறியா? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறியா? உனக்குள்ள தேவ சித்தம் இருக்கா? நீ கர்த்தருக்கு பயந்தது உண்டா? இந்த சத்தியம் உன்னை பார்த்து கேட்குது. இந்த வேதாகமும் உன்னை பார்த்து கேட்குது. நீ இயேசுவுக்கு பயந்தது உண்டா? இயேசுடைய வார்த்தை ஏதாவதுக்கு பயந்தது உண்டா? கர்த்தருக்கு பயந்திருந்தா ஒருவேளை உனக்கு அந்த காரியத்தில் ஞானம் கிடச்சிருக்குமோ? கர்த்தருக்கு பயந்திருந்தா ஒருவேளை அந்த செய்யக்கூடிய கையின் பிரயாசத்தில் கடன் இல்லாமல் இருந்திருந்துமோ? கர்த்தருக்கு பயந்திருந்தா ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருப்பாரோ? என் வாழ்க்கை துளிராமல் இருக்கே, என் வாழ்க்கை மங்கி போயிருக்கே, என் வாழ்க்கை பட்டு போயிருக்கே, ஒரே ஒரு நோக்கமும் ஒரே ஒரு சித்தமும் இல்லாதபடி நான் இந்த உலகத்தின் மேலே கண்ணோக்கி பார்த்துட்டேனே, ஆகையால் என் வாழ்க்கை துளிருடலையே, எனக்கு மன மகிழ்ச்சி இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, என் வியாபார செலவு விருத்தியாகலையே, என் கடன் நீங்களையே, என் சாபம் நீங்க மாட்டேங்க, கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை யோபு 37 அதிகாரம் 24 வசனம். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டும். இயேசுக்கு நீ பயப்படணும். நீ பயப்படும் பொழுது உனக்கு சாட்சி உண்டாகும். நீ பயப்படும் போது உனக்கு பாதையை தெளிவுபடுத்துவார். நீ பயப்படும் போது தேவ ஞானம் உனக்குள்ளே இறங்கும். இன்னைக்கு என்கிட்ட தேவ பயமே இல்லை, கர்த்தரை குறித்து பயமே இல்லை. எனக்கு யார் தெரியும்? நான் செய்யக்கூடிய தவறு யாருக்கும் தெரியாதே. நான் இந்த தப்பை செஞ்சால் யார் கண்டுபிடிக்க போகிறா? எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, என் சுயம் என்னை பாதுகாத்துக்கணும். இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவ பயமற்ற மனுஷனாக இருந்தால், உனக்குள்ள தேவ பயம் இல்லைன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படலன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படலன்னா, தேவ சத்தத்துக்கு பயப்படலன்னா, ஆலயத்துக்கு பயப்படலன்னா, சபைக்கு பயப்படலன்னா, பயப்படாத ஜீவியம், எதை எடுத்தாலும் துணிகரம், எதை எடுத்தாலும் துணிகரத்தில் செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நிரம்பிக்கிட்டு இருக்கு. துணிகரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட துணிகரமான பிள்ளையை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படலன்னா உன் இருதயம் சகலத்துக்கும் கலங்கி கலண்டி, உன் இருதயம் எல்லாத்தையும் பரவாயில்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம், இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா மகனே? எதையும் நீ செய்ய முடியாது. கிறிஸ்துடைய அனுமதி இல்லாமல், இயேசுடைய இரக்கம் உனக்கு இல்லாமல், இயேசுடைய தயவு உனக்கு இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது. நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு கர்த்தர் ரொம்ப அவசியம். தேவ பயம் ரொம்ப முக்கியம். உனக்கு எந்த காரியமும் நல்லது நடக்காது. ஏன்னா உன்னை இயேசுவை குறித்து உனக்கு பயமே இல்லை. கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு.
என் தேவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்த மனுஷனாக நான் மாறுவேன். அதில் நான் சாட்சி கொடுப்பேன். எனக்கு மிகுதியான சாட்சி உண்டாகும். என்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இறங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நான் தேவ பயமற்ற மனுஷனாக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு தேவ பயம் உண்டாயிரும். இந்த திங்கட்கிழமை வேளையில் எனக்கு கர்த்தர் மேலே ஒரு பெரிய தாகமும் அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு பெரிய பயமும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் மேலே ஒரு பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நான் வெற்றி சிறக்க இது எனக்கு ஒரு முக்கியமான காரணம். என் வாழ்க்கையில் நான் இனி படிப்படியாக உயர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரியம். இது நாள் வரையும் இந்த பயத்தை நான் காப்பாற்றலை. தேவ அன்பையும் தேவ பயத்தையும் நான் காப்பாற்றாத நான் மனுஷனாக போயிட்டேனே. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, நீ தூரத்துக்கும் நீ பக்கத்துக்கும் சமீபமாக இருக்கக்கூடிய மனுஷன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஏன் உங்களுக்கு கொடுக்காரு தெரியுமா? அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு ஏன் கொடுக்காரு தெரியுமா? உன் இருதயத்துக்குள்ள பயம் இல்லை. உன் இருதயத்துக்குள்ள பயம் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் உன்னை பார்ப்பேன். நீ எங்கே இருந்தாலும் விசாரிக்கப்படுவ. நீ பாதாளத்தில் படுக்க போட்டிருந்தாலும் வேதம் சொல்லுது, அங்கேயும் நான் உன்னை விசாரிப்பேன், அங்கேயும் என் கண் உன்னை பார்க்கும். ஆனால் என்னை குறித்து உனக்கு என்ன தெரியும்? என் அன்பை குறித்து உனக்கு என்ன தெரியும்? என் சத்தியத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? உன் கையில் கொடுக்கப்பட்ட வேதாமத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒன்று நீ கற்றுருக்கியா? ஏதாவது உனக்கு தெரியுமா? நீ ஆலயத்துக்கு எதுக்காக போகிற? ஏன் இந்த கடமையான வாழ்க்கை? ஏன் உனக்கு தேவ அன்பே இல்லை? ஏன் கிறிஸ்து உனக்கு எல்லா விதத்திலையும் ஆதரிப்பாருங்கிற நம்பிக்கை ஏன் இல்லை? அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை. இதில் முக்கியமான காரணமே தேவ அன்புக்கு தேவ பயத்துக்கும் இடம் இல்லாத மனுஷனுக்கு இங்கே சீட் இல்லை. உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கா? உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கா? இந்த தவறை நான் செய்யும்போது, இந்த இழிவான உலகத்துக்குள்ளே நான் போகும்போது கர்த்தர் என்னை நிச்சயம் தண்டிப்பார். அவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். நான் அவருக்கு பதில் சொல்லணுமே. நான் அவருடைய பிள்ளைல்ல. என்கிட்ட சாட்சியை கேட்பாரே. என்கிட்ட சாட்சியின் ஜீவியத்தை பற்றி கேட்பாரே. நான் முழங்கால் படியிட்ட நாளே கிடையாதே. நான் இந்த வேதாமத்தை தொட்டு தூசி தட்டு தொடச்ச நாளே கிடையாதே. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, அவருடைய சமூகத்தில் நீ இந்த நிமிஷம் உன்னை ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் உன் காலுக்கு கீழே போடுவார் மகளே. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணித்து கொடுப்பார் மகனே. நீ அவரை நேசிக்கியா? அவரை முழு மனதோடு நேசிக்கியா? அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குவியா? பேரை சொல்லி ஒரு வார்த்தையை கூப்பிட்டதுமே அவன் நடுங்கினான். அதே மாதிரி உங்களை இன்னைக்கு இரவு நீ ஏன் புள்ளன்னு சொல்லும்போது, நீ ஏன் மகன், நீ ஏன் மகா அப்படின்னு ஒன்று அழைக்கும்போது, இந்த வாலிப சமுதாயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு வெகு தூரமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீ அவருக்கு நடுங்குவியா? அவருக்கு நீ பயப்படுவியா? ஒருவேளை இந்த ராத்திரி அப்படி ஒரு பெரிய நடுக்கமான சூழலை உங்களுக்கு உண்டாச்சுன்னா, அந்த பயம், கிறிஸ்துவுடைய பயம் உங்களை ஆள்கொண்டுச்சுன்னா, ஐயோ நான் மறந்துட்டேனே, நான் வழி மாறி போயிட்டேனே, என் பாதை மாறிட்டே, இதனால் என் வாழ்க்கை இதுவரையும் சாபமாக காணப்பட்டிருக்கே, பெருங்காற்று வந்தாலும் பெருமழை அடித்தாலும் என் கப்பல் அசைய முடியாத கர்த்தர், என் பேலையில் நங்கூரமாக இருந்த கர்த்தர் என்னை மீட்டு ரட்சித்தாரேங்கிற நம்பிக்கை உனக்குள்ளே உண்டாச்சுன்னா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். உன்னை அவர் நடத்த வல்லவராக இருக்கார். உன்னை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கார். மகனே மகளே, என்ன சூழ்நிலையும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு உன்னை யாரும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு உன்னை யாரும் பிரிக்க முடியாது. மகனே மகளே, இந்த வேத சட்ட சாட்சியின்படி, இந்த வேத சட்டத்தின் சாட்சியின்படி உன்னை அவர் உயிர்ப்பிப்பார், ஜீவிக்க வைப்பார். இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் உன் காலுக்கு கீழே அமர்ப்படுவார். நீ அவரை நேசிக்கியா?
அவருடைய வார்த்தைக்கு நடுங்குவியா? அவருக்கு கீழ்ப்படிவியா? சொல்ல காப்பாற்றக்கூடிய தெய்வம் உன்னோட இருக்கு. வாக்கு பண்ணவர் வாக்கு மாறாருன்னு வேற சொல்லுது. நீ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய காரியம் ஒன்றாட்ட இருந்துச்சுன்னா, நீ அவருடைய வார்த்தைக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருந்தன்னா, பின்மாறி முன்மாறியான மலையை உனக்கு பெய்ய பண்ணுவார். உனக்கு எங்கே போனாலும் செழிப்பு. உன் வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உனக்கு செஞ்ச வாக்கு தத்தத்தை அவர் ஒருபொழுதும் மறக்க போகிறது இல்லை. நீ கீழாக மாட்ட, நீ மேலாகுவ. நீ வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்ப. எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே உனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுவார். மகனே மகளே, கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, கலங்காத. எனக்கு நீ பயப்படாமல் தூரம் போயிட்ட, என்னுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் தூரம் போயிட்ட, கர்த்தர் உன்னை விசாரிக்க இருக்காருங்கிற எண்ணம் உனக்கு இல்லாமல் நீ தூரம் போயிருக்க. இந்த சிந்தையும் இந்த வார்த்தையும் உனக்குள்ள இந்த நிமிஷம் புறப்படும் போது, அது உனக்குள்ள உட்பிரவேசிக்கும் போது, நீ என்னை கண்டுகொள்ளும் போது, நான் உன்னை விசாரிக்க வல்லவராக இருக்கேங்க. நான் உன்னை நடத்துறதுக்கு போதுமானவர். இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாகுமான மகளே, இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். வேதம் சொல்லுது, அநேக வார்த்தை உங்களுக்காக கொடுக்கும். உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அது நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வாதையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம் கடன் பாரமாக இருந்தாலும் சரி, இனி இந்த உலகத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய சாட்சியும் ஒரு புதிய பாதையும் இந்த நிமிஷத்தில் தந்துடுவார். அப்படி நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வரியனே, உங்கள் இரக்கம் இல்லை நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நான் இருப்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உங்கள் சுத்த கிருபையேன்னு வேதம் சொல்லுது. இந்த தேசம் எங்கும் உங்களை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை கண்டு, உங்கள் அற்புதத்தை கண்டு வியர்ந்து போகிற ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு சாட்சி பகரத்தக்க உதாட்சணம் இல்லாதபடி பயத்தோடு ஜீவிக்க ஒரு புது கிருபையை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு கிருபை தந்த தயவுக்காக நன்றி. எல்லா பலவீன சாபங்கள் நாச மோசங்களை நீங்கள் நிர்மூலமாக்கிட்டீங்கப்பா. உங்கள் கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவ தயவு தூதாக இருக்கட்டும். உங்கள் அதிகாரமுள்ள நாமம் வழங்கப்படட்டும். உங்கள் தயவும் உங்கள் கிருபையும் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். விசேஷித்த ஆவி தங்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அடிமை செய்யக்கூடிய ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க பொறுப்படுங்க. பெரிய காரியங்களை செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.